அடுத்தபடியாக வைத்திருதி சிராதம்னா இன்றைக்கி வைத்திருதி நாமயோகம். ஆக இந்த நாமயோகத்தில் யாரெல்லாம் சிராதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். அடுத்து ஆவணி 5 சனிக்கிழமை ஆகஸ்ட் 22 இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல முகூர்த்த நாள். அது இல்லாமல் இன்றைக்கி மூல நட்சத்திரம். அதுலேயும் இன்றைக்கு ஆவணி மாதம், ஆவணி மூலம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வாஸ்து நாள். அடுத்து இன்றைக்கி திதி ஏகாதேசி திதி, புத்திரத ஏகாதேசி. ஸோ உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி முகூர்த்தம், எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்கிறதுக்கு உகந்த நாள். அடுத்தபடியாக ஆவணி மூலம், இதுதான் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி விசேஷம். இன்றைக்கு என்ன விசேஷம்னா, மதுரையில் சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த நாள் இன்றைக்கி. ஆக இன்றைக்கு நம்ம எல்லோரும் வீட்டில் புட்டு செஞ்சு எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி மற்றவங்களுக்கு அதை விநியோகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி சிவ வழிபாடு அதை காட்டிலும் ரொம்ப விசேஷம். இன்றைக்கு பண்ணுறது சகல விதமான நன்மைகளும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இறைவனுடைய சிவனுடைய அனுகூலத்தால் உண்டு. அதனால தான் இன்றைக்கி ஆவணி மூலம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்து இன்றைக்கி வாஸ்து நாள். யாரெல்லாம் புது வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்றைக்கி வாஸ்து பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்து புத்திரத இன்றைக்கி ஏகாதேசி. இன்றைக்கி நட்சத்திரம் மூலம் திதி ஏகாதேசி. இந்த ஏகாதேசி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கு எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ பெருமாளுடைய வழிபாடு பண்ணுறது, இந்த ஏகாதேசி திதியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு பண்ணுறது, இன்றைக்கி புத்திர காமகோஷ்டி யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை, யாரெல்லாம் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, நீங்கள் இந்த விரதத்தை இருக்கும் பொழுது இன்றைக்கி இந்த ஏகாதசி விரதம் இருந்து பண்ணக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு பெருமாளுடைய அனுகூலத்தால் உண்டு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆவணி 7ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைக்கி ஆகஸ்ட்டு 24ஆம் தேதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா